Hi, hello and welcome to your channel World Wrestling Tamil. நான் உங்க ஆனந்த். சோ இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான மூணு ரெஸ்லிங் அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெயின் வெலாஸ்கஸ் தொடர்ந்து UFC ல இருந்து இன்னொரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா WWE க்கு வர போறாங்க. சோ பிராக் லெஸ்னரோட இன்னொரு ஆசையை WWE நிறைவேற்ற போறாங்க. சோ வர போற ரெஸ்லர் யாரு? சோ அத பத்தி டீடைலா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தபடியா டாப் ஜிங்லர் WWE விட்டு போயிடலாமா? WWE குவிட் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்துல இருக்காரு. அதே சமயம் WWE இருக்க பல ரெஸ்லர்ஸ் WWE விட்டு போயிடலாமா அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்துல இருக்காங்க. சோ அத பத்தி டீடைலா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். கடைசியா ஸ்டோன் கோல்டோட புதிய ஷோக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் வர போறாரு. சோ அது என்ன ஷோ அப்படின்றத பத்தி டீடைலா நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா UFC ல இருந்து கெயின் வெலாஸ்கஸ் சமீபத்துல WWE க்கு வந்திருந்தாரு. சோ ஏன் வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெயின் வெலாஸ்கஸ்க்கும் பிராக் லெஸ்னருக்கும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ச் UFC ல நடந்துச்சு. சோ அந்த மேட்சுக்கான ஃபியூட் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பயங்கரமா இருக்கு. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு மேட்ச் நடந்துடாதா அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ்லாம் ஈகரா வெயிட் பண்றாங்க. சோ அந்த டைமை பயன்படுத்தி அவங்க ரெண்டு பேருக்கும் 10 வருஷம் கழிச்சு இப்போ WWE ல ஒரு மேட்ச் வச்சு சோ WWE வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சிருக்காங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ரெஸ்லரை UFC ல இருந்து WWE க்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டேனியல் கார்மியர். சோ டேனியல் கார்மியர் யாரு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். 2018ல வந்து சோ UFC ல டேனியல் கார்மியருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் நடந்துச்சு. சோ அப்போதைக்கு UFC ல ஹெவிவெயிட் சாம்பியனா இருந்த டேனியல் கார்மியர் அதே சமயம் இங்க WWE ல யுனிவர்சல் சாம்பியனா இருந்த பிராக் லெஸ்னருக்கும் சோ அந்த சமயத்துல UFC ல ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல். அப்போ ஃபேன்ஸ்ங்க மத்தியில அந்த மேட்சுக்கான கிரேஸ் ரொம்பவே பயங்கரமா ஏறிச்சு அப்படினே சொல்லலாம். சோ இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் நடக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போச்சு. சோ ரெண்டு மேட்சுமே நடக்கும், ரெண்டு பேருக்கும் மேட்ச் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பீக்ல போச்சு. ஆனா கடைசி டைம்ல இந்த மேட்ச் நடக்காமலே வந்து பாத்தீங்கன்னா போயிடுச்சு. சோ அதுக்கப்புறம் பிராக் லெஸ்னர் UFC பக்கம் போல. சோ அதுக்கப்புறம் டேனியல் கார்மியர் கூட சோ நான் UFC ல இன்னும் ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச் தான் விளையாடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சோ அதுக்கப்புறம் டேனியல் கார்மியர் ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விளையாடி முடிச்சிட்டாரு. சோ இதுக்கப்புறம் டேனியல் கார்மியருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் UFC ல ஒரு மேட்ச் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற ஒரு கட்டம் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேனியல் கார்மியர் சோ UFC விட்டு வெளில வந்துடலாமா, ப்ரோ ரெஸ்லிங் பக்கம் போலாமா அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காரு. சோ இந்த டைமை பயன்படுத்தி WWE டேனியல் கார்மியரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்துல இருக்காங்க. சோ எப்படி கெயின் வெலாஸ்கஸுக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்சை வச்சு WWE சம்பாதிச்சாங்களோ அதே மாதிரி சோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னருக்கும் டேனியல் கார்மியருக்கும் இருக்கிற கான்ட்ரோவர்ஷியலை வச்சு சோ எப்படியாச்சும் இவங்க ரெண்டு பேரையும் சோ WWE ல ஃபைட் பண்ண வைக்கணும், அதை வச்சு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி WWE இப்ப திட்டம் போட்டுருக்காங்க. சோ கெயின் வெலாஸ்கஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்படி WWE க்கு வந்துட்டாரு, 3 வருஷம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாரு. சோ அவர் 3 வருஷம் WWE ல இருந்துதான் ஆகணும். சோ இப்போதைக்கு டேனியல் கார்மியரை வந்து பாத்தீங்கன்னா WWE எடுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. சோ டேனியல் கார்மியரும் WWE க்கு வர்றதுக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சோ அவருக்கு WWE ரொம்பவே பிடிக்கும். சோ நிறைய ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவ்லயே வந்து பாத்தீங்கன்னா பாத்துருக்காரு. சோ அவரும் சில இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் WWE கூட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இப்போ கூட சமீபத்துல நான் WWE கூட போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ இதுக்கப்புறம் WWE அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தி சோ அவரை கான்ட்ராக்ட் சைன் பண்ண வச்சு சோ அவரை ஒரு 6 மாசமாவது ட்ரெயின் பண்ணி சோ அவரை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல வச்சு சோ ஒரு பயங்கரமா ஒரு ப்ரோ ரெஸ்லரா மாத்தி சோ அதுக்கப்புறம் இந்த மேட்ச் வச்சு ஒரு பயங்கரமா சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி WWE வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போதைக்கு WWE வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ப்ரோ ரெஸ்லர் எல்லாத்தையும் விட்டுட்டு சோ பாக்ஸர் UFC ஃபைட்டர் அப்படினு சொல்லிட்டு சோ ரொம்பவே ஃபேமஸான ஆள், ஆல்ரெடி ஃபியூட் இருக்கிற ஆளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. கெயின் வெலாஸ்கஸ் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் மாதிரியே டேனியல் கார்மியர் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் ஃபியூச்சர்ல WWE நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ டேனியல் கார்மியர் WWE க்கு வந்தா எப்படி இருக்கும்? சோ WWE ல டேனியல் கார்மியர் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டாப் ஜிங்லர். சோ டாப் ஜிங்லர் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்டாண்ட் அப் காமெடி தான் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தாரு. சோ அதுக்கப்புறம் WWE நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. சோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனுக்காக சோ டாப் ஜிங்லர் வந்து பாத்தீங்கன்னா WWE க்கு வந்தாரு. சோ அவர் வரும்போது எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ணல. சோ ஒரு ஃப்ரெண்ட்லியா சோ ஹேண்ட் ஷேக் மூலமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அவர் இதுவரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. சோ salary அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்றாரு. சோ அவர் இத்தனை வருஷம் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் கான்ட்ராக்ட் சைன் பண்ணல. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் ரிட்டர்ன் ஆனதுக்கு அப்புறம் சோ அவருக்கு ஒரு பெருசா புஷ் இல்ல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல கோல்ட்பர்க் கூட அவருக்கு ஒரு
கான்ட்ரோவர்ஷியல் போச்சு. சோ அந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வரைக்கும் நாங்க மேட்ச் தரோம் அப்படின்ற மாதிரி WWE சொன்னாங்க. ஆனா கடைசி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைம் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. சோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கோல்ட்பர்க்குக்கும் டால்ஃப் ஜிக்லருக்கும் ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஷியல் போய்கிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு டால்ஃப் ஜிக்லர் எங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு மேட்ச் வைக்கணும் அப்படின்ற மாதிரி WWE கேட்டிருக்காரு. சோ அந்த மேட்ச் வைக்கலாமா அப்படின்ற மாதிரி WWE யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ இந்த நாள வந்து பாத்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லர் WWE விட்டு வெளியில போயிடலாம். சோ குவிட் பண்ணிட்டு திரும்பவும் அவர் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடிக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் முடிவு பண்ணிருக்காரு. சோ அவர் எந்த ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ணல. அவர் நினைச்சா எப்ப வேணாலும் போலாம். சோ அவர் வெளியில போனா AEW க்கு போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி WWE பயந்துட்டு இருக்காங்க. சோ டால்ஃப் ஜிக்லரை கோல்ட்பர்க் கிட்ட தோக்க வச்சது ரொம்பவே ஒரு மோசமான நிலைமை தான். சோ கோல்ட்பர்க்கோட கெரியர் முடிஞ்சிடுச்சு. சோ இதுக்கப்புறம் அவர் டால்ஃப் ஜிக்லரை பீட் பண்ணி அவருக்கு எதுவும் வர போறது இல்ல. சோ அந்த மேட்ச்ல டால்ஃப் ஜிக்லர் கோல்ட்பர்க்கை ஏமாத்தியாச்சு வின் பண்ணா சோ டால்ஃப் ஜிக்லரோட கெரியருக்கு ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா டால்ஃப் ஜிக்லரும் ஃபீல் பண்றாரு. சோ இதனால கோல்ட்பர்க்கும் டால்ஃப் ஜிக்லருக்கும் உண்மையிலே ரியல் லைஃப்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சண்டை வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. சோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு WWE இருக்க பல சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விரும்புறாங்க. குறிப்பா ரிகோஷிட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செட்ரிக் அலெக்சாண்டர், பர்டி மோஃபி, அதுக்கப்புறம் லுக் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு பல ரெஸ்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா WWE விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ இது இல்லாம NXT ல இருக்க குறிப்பிட்ட ரெஸ்லரும் நம்ம WWE விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்காங்க. சோ ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா AEW ல ஒரு டாக் டீம் மேட்ச் கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சோ டாக் டீம் டிவிஷன்ல இருக்கிறவங்களுக்கு கூட டைமிங் கொடுத்து நல்ல நல்ல ஒரு மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சோ ஒரு ரெஸ்லர் அப்படின்னு வந்துட்டாலே சோ அவங்களுக்கு சாம்பியன்ஷிப்லாம் முக்கியம் கிடையாது. சோ ஒரு நல்ல மேட்ச், ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா போதும். சோ WWE ல இருக்க முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைனே இல்லாம டேலண்ட் இருந்தும் மொக்கையா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. சோ செட்ரிக் அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்டி மோஃபி, சோ லுக் ஹார்பர், சோ ரிகோஷிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ரெஸ்லர்லாம் செம்ம டேலண்ட். இவங்கலாம் வந்து ஒரு பயங்கரமான ரெஸ்லர். இவங்களெல்லாம் WWE பேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அதே சமயம் சோ UFC ல இருந்து, பாக்ஸிங்ல இருந்து சோ ரெஸ்லரை கூப்பிட்டு வந்து ரெஸ்லிங்னா என்னன்னு தெரியாதவங்களை கூப்பிட்டு வந்து ரெஸ்லிங் பண்ணும்போது சோ இங்க மேட்ச் வைக்கும்போது சோ அவங்களுக்கு ரொம்பவே காண்டாகுது. சோ அவங்க வெளியில போயிடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ டால்ஃப் ஜிக்லர் WWE விட்டு வெளியில போறோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. அதே மாதிரி நிறைய ரெஸ்லர்ஸ் WWE விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ டேலண்ட் உள்ள ரெஸ்லர்லாம் அவங்களுக்கு நல்ல மேட்ச் தான் கேக்குறாங்க. சோ WWE எல்லாருக்குமே ஒரு நல்ல மேட்ச் கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல அவங்க WWE விட்டு வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்த பதியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் WWE நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடத்திருந்தாரு. சோ சமீப காலமா அது நடந்ததை வந்து பாத்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. சோ இப்போ திரும்பவும் அந்த பாட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க. சோ அது எப்ப இருந்து வரும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2020க்குள்ள அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இன்னும் 2 மாசத்துக்குள்ள அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருச்சு. அதே சமயம் ஸ்டோன் கோல்ட் ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ஸ்டோன் கோல்ட் திரும்பவும் அந்த பாட்காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ அது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகும், சோ அதுல ஃபர்ஸ்ட் யார் வர போறா அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் சொல்லலாம்னு இருக்காரு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் அந்த நடத்த போற அந்த பாட்காஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தி அண்டர்டேக்கர் ஸ்பெஷல் கெஸ்டா போகலாம் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஜான் சீனா, பிராக் லெஸ்னர் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய ஆட்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட் பயங்கரமா இன்டர்வியூ பண்ணியிருந்தாரு. சோ அந்த வகையில இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண போறாரு. சோ இப்போ இருக்கிற ரெஸ்லர் எல்லாரையும் கூப்பிட்டு போய் இன்டர்வியூ பண்ணுவாங்க. சோ உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஷோவா கண்டிப்பா இருக்கும். சோ முதல் எபிசோடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தி அண்டர்டேக்கர் ஸ்பெஷல் கெஸ்டா வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ நான் சொன்ன இந்த 3 நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய Facebook, Twitter, Instagram பேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். I give you everything, held you close by the stormy seas. Oh, you meant the world. I thought you were the one for me. That's why I give you everything, held you close by the stormy seas. Oh, you meant the world to me.
blaming you.